அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே வந்து பூரி மசாலா பார்க்கலாமா. இப்போ வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மாங்காய், சாட் மசாலா, அரை எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வேக வச்சு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பானிபூரி இருக்கு இல்லையா, அதை வந்து கையால் நறுக்கி வச்சுருக்கேன், நுறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேசன் எடுத்து அதில் வந்து பூரியை போட்டுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம நுறுக்கி கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து வெங்காயம், தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால். ரொம்ப பெருசாக இருந்தால் பசங்களாம் எடுத்து வச்சுருவாங்க, வெங்காயம் தனியாக தக்காளி தனியான்ட்டு. அதனால் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஸ்நாக்ஸ், பசங்களுக்கும் கொடுங்க. அதுக்கப்புறமா பீனட் எடுத்து பீனட் அதில் போடுறேன், வேர்க்கடலையும் அதில் போட்டுடுறேன். வேர்க்கடலையை போட்டதுக்கப்புறமா சாட் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து இதில் உப்பு சேர்க்கலை, ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் கசப்பு அதாவது துவர்ப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது சேர்க்கலை. ஒரு ஸ்பூன் சாட் மசாலாவும் ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, காரப்பொரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க. ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரை எலுமிச்சத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வச்சுருந்த அந்த பூரியும் எடுத்து அதில் போட போகிறேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா 4 பக்கமும் அது போனால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் கரண்டி எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இது நல்ல ஸ்நாக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன், ஹெல்த்தின்னு தான் சொல்லுவேன். இதில் வந்து எதுவுமே அன்ஹெல்த்தி கிடையாது, ஏன்னா ஆயிலும் நம்ம சேர்க்குறது இல்லை இதில். அதனால் இது வந்து நல்ல பெஸ்ட்டு ஸ்நாக்ஸ் தான் பசங்களுக்கு. கண்டிப்பாக கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கும் கொடுங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நாமளும் சாப்பிட்லாம், நமக்கும் இது ஏற்ற ஸ்நாக்ஸ் தான். ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல, அதை ஒன்று பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.